இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு தம்பி. ஆனா இந்த பசிக்கு மட்டும் ஒரு விலையும் இல்ல. பசி வந்தா மனுஷன் எதையும் செய்வான். ஏன்னா வயிறு எரியிற நேரம் அறிவு வேலை செய்யாது. உணர்ச்சிதான் வேலை செய்யும். ஒரு மழை நேரம். ஒரு பெரிய சாப்பாட்டு கடைக்கு முன்னால ஒரு வயசான பெரியவர் ஒதுங்க இடமில்லாம நனைஞ்சு கொண்டு நிற்கிறார். உள்ள இருந்து ஒரு பெரிய மனுஷன் வாரார். கையில் ஒரு பெரிய பொட்டலம் நல்ல வாசனை தூக்குது. அந்த பெரியவர் மெதுவா போய் கேட்கிறார், தம்பி 2 நாளா ஒரு பிடி சோறு கூட வயிற்றுல விழல, ஏதாச்சும் மிச்சம் இருந்தா தாங்களேன்னு. அந்த மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பொட்டலத்தை பிரிச்சு அங்க நின்ற ஒரு நாய்க்கு போட்டான். போட்டுட்டு சொன்னான், இது உனக்கில்ல, நாய்க்கு போட்டா அது நன்றியாச்சும் காட்டும், உனக்கு போட்டா என்ன கிடைக்கும்? கேலி பண்ணி சிரிச்சான். அந்த பெரியவர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. நிமிர்ந்து பார்த்து சொன்னார், தம்பி, நாய் நன்றிய காட்டும், ஆனா மனுஷன் நஞ்ச காட்டுறவங்கிறதுக்கு நீயே ஒரு சாட்சி. இன்னைக்கு உன்கிட்ட இருக்குது, நாளைக்கு இதே இடத்துல நீ நின்றா தான் தெரியும் பசியோட வழி என்னன்னு. 5 நிமிஷம். அந்த பணக்காரன் கார்ல போகும்போது ஒரு விபத்து. கார் தலைகீழா கிடக்குது. உதவிக்கு ஆள் இல்ல. ஆனா அதே பெரியவர் ஓடிப்போய் காரை உடைச்சி அவனை வெளியே இழுக்கிறார். பெரியவர் சொன்னார், தம்பி, எனக்கு சோறு தராதது உன்ற திமிர், ஆனா உன்னை காப்பாத்துறது என்ற குணம். சோறு போட தெரியாத உன்னையே நாங்க வாழ வைக்கிறோம்னா பசிக்கு சோறு போடுறவன இந்த உலகம் எந்த அளவுக்கு கொண்டாடும். மாஸ்னா என்ன தெரியுமா தம்பி? கூட்டம் சேர்த்து கொண்டு வாரதில்ல, விலை கூடின கார்ல வளம் வாரதில்ல. பசியில ஒருத்தன் துவண்டு போயிருக்கேக்க நீ ஓடிப்போய் ஒரு பார்சலை அவன் கையில கொடுத்து பாரு, அவன் கண்ணுல ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அங்கதான் நீ ஒரு நிஜமான லெஜண்ட். வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சாகும் போது ஒரு பருக்கை சோத்த கூட எங்களால கொண்டு போக இயலாது. ஆனா நீங்க ஒருத்தருக்கு போட்ட ஒரு நேர சோறு இருக்கே, அது உங்களோட சந்ததிக்கும் ஒரு புண்ணியமா வந்து சேரும். சாப்பாடு போடுவன் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் தான் இந்த உலகத்தோட பெரிய மனுஷன். வயிற்றுக்கு சோறு போடு, வாழ்க்கையில மாஸ் காட்டு.